ஹலோ அலிகேஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பெரிய குட் மார்னிங். இப்போ வந்து காலையில் ஒரு 5:30 எழுந்திரிச்சு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு பண்ணியிருக்கேன். அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக மார்னிங் டைமில் இது வந்து எந்த சைடுனா மதுரையும் கூட தெரில, திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த மாதிரி ஊரில் வந்து இந்த ஐட்டம்ஸ் பண்ணுவாங்க. மார்னிங் நம்ம ஊரில் ஆஃப்டர்நூன் பண்ணுவாங்க, இல்லைன்னா நைட்டு பண்ணுவாங்க. என் புருஷன் தூங்கி இருந்துச்சு. அதில் தொங்கக்கூடாதுன்னு எத்தனை டைம் சொல்லிக்கிறேன். ஸ்ட்ரெச்சிங் பண்ணணுமா? ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்கு அதுதான் கலந்து விழுந்துருச்சுன்னா வீடியோ. சரி, இன்னைக்கு ரொம்ப பசிக்குது. இப்போ காலையிலேயே என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்க? நமக்கு வேலை அப்போ சொல்லாம எப்பயுமே இப்போதான் வீடியோ எடுத்திருக்க சமைக்கிறதுக்கு. இப்போ சொல்றது என்ன சமைக்க சொல்லுங்க. சிக்கன் மாமா. ஐயோ சொல்லிட்டேன். சூப்பர். காலையில சிக்கன் எனக்கு வாசம் வரலையாடா? வரலமா? உண்மையா சொல்ற வரல. காலையில வந்து சிக்கன் கிரேவியும் அப்புறம் என்னன்னு சொல்லு. தோசை தான் இருக்கும். தோசையா? சப்பாத்தி. மாவுன்னு பண்ணவே தெரியாதே. பரவாயில்லன்னு உனக்காக பழஞ்சிட்டாங்க. அந்த சூப்பர். பிசுல் போட்டு அது பழஞ்சு கொடுத்துச்சு. அப்ப நீ பண்ணில மொத்தம்? எனக்கு தான் பண்ண தெரியாது. தெரியும், அது மாதிரி கம்ஃபர்டபிள். ஆமா, என்ன கண்டென்ட் இப்ப? கண்டென்ட் இப்போ வரைக்கும் யோசிக்கல. வாண்டடா ஒரு மங்கி வந்துச்சு. தெரியும். இன்ஸ்டால மங்கின் போடாம தெரியும் எனக்கு. மங்கின்ட்டு உன்னை அடாப்ட் தானே பண்ணனேன். ஆமாமா. உன்னை பார்த்து நல்லா வளர்த்தணும். பாவம். ஆமாமா. ஒவ்வொரு கண்டென்ட் என்னன்னே தெரியல. வாண்டடா நீ வந்துக்கிற பாப்போம். வாண்டடா வந்திருக்கணும். நான் தூங்கி நிச்சயம் வந்தானு. முனியா தூங்கி இருந்துச்சு. இங்க வர சொன்ன தப்பான நேரத்தில் வந்திருக்கேன். அப்படியா? சரி, நான் காமிச்சேன். சரி, கண்டென்ட் நான் வேணா கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா என்னை பத்தி நான் 4 கொஸ்டின் கேட்பேன், நீ டக்குன்னு சொல்லணும். 4 கொஸ்டினா? அதான் அதிகமாக கம்மி பண்ணி 2 கொஸ்டின் ஆச்சு. கம்மி பண்ணுமா? 2ஆ? என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரியுது மூஞ்சில? இது ரொம்ப சரி வா வா வா. ரொம்ப பிடிச்ச விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எது? ஓகே, உன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லை. சரி சும்மா சொல்கிறேன். ஓகே, உனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா நீ எல்லாத்துக்கூடயும் அன்பா இருப்ப. ஓ, அது பிடிக்குமா உனக்கு? நானும் கூட பிடிக்காதவன்னு நினச்சிட்டு இருந்தேன். இவன் என்னடா எல்லாத்துக்கூடயும் க்ளோஸ். எல்லாத்துக்கூடயும் அன்பா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிடிக்காத விஷயம் வந்து சொல்லுவேன், கோபப்படாது. கோபப்படக்கூடாது தானே? அந்த கோபம் பிடிக்காது. அந்த கோபம் தான் பிடிக்காது. கோபம், பழி வாங்குறது. பழி வாங்குவனா? ஆமா. அதுதான் சொன்னல, கோவம் வந்து பழி வாங்குவ நீ. என்ன பழி வாங்கின? என்ன பழி வாங்குறதுன்னா, ரொம்ப பிடிக்கும்ல அவங்கள பிடிக்காதுன்னு திடீர்னு விஷயம் தப்பு பண்ணிப்பாங்க, பிடிக்காம போயிருக்கோம். அந்த பிடிக்க அவங்க ரொம்ப பழகினதோடவே அவங்கள வந்து பழி வாங்குறதுக்கு நீ எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான போவ. நீ பிடிச்சவங்க எப்பவுமே பிடிச்சவங்களா தானே இருப்பாங்க. எதுக்கு நான் பழி வாங்குறேன்? அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களாம், பெரிய தப்பு. தப்பு பண்ணா பழி வாங்க தானே செய்யணும். அதான் நான் சொன்னேன். அது பிடிக்காத உனக்கு? ஏன் மாமா? ஒதுங்கி இன்னும் நம்ம வேணாம். அது முற்று. ஆனா அந்த கரெக்ட் கிடையாது. அதெல்லாம் உங்க சொன்னானே உண்மையா சொல்லுவாங்க. உண்மையா இருக்காங்க கேட்டா அவங்க உண்மையா இருக்கணும். எதுக்கு நம்பிக்கை? அந்த தான் சொல்ல வந்தேன். கோபப்படக்கூடாது, சரியா? உண்மையா இருக்கிறது அவங்க கோபப்படுறோம். நீ என்ன சொல்லணும்டி? எத்தனை வாங்கியிருக்கேன். உன்னையும் நான் செஞ்சிருக்கணும். ஆமாமா. ரியலி? ரியலி. எங்க சொல்லுங்க, உங்களை என்ன பண்ணேன்னு. என்னை போட்டு அடிப்பேன். இப்பதான் வாங்குவேன். அதான் சொல்லுவேன். இது பழி வாங்குறதாடா? ஆமா. உன்னை நான் என்ன பழி வாங்கணும் ஒன்னு சொல்லு. பழி வாங்க மாட்டேங்க நீ. அது ஏன்னா ரொம்ப லவ் குத்து பழி வாங்குவ நீ. அந்த லவ் கொடுக்குறது பக்கு 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 பக்குன்னு இருக்கும். என்ன பண்ண போற? திடீர்னு சர்ப்ரைஸா வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். இந்த கிஃப்ட்ல பின்னாடி இது ஓகே வாங்கிக்கலாம், பின்னாடி எந்த பழி வாங்கவும் தெரியாது. அப்படி இன்னும் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு கிஃப்ட் கொடுக்க மாட்டேன் தானே? கொஞ்சம் அப்புறம் சொல்லக்கூடாது. கிஃப்ட்ல கொடுக்கணும். நீ ஒன்னும் கொடுத்துறாத. சரி, வாங்கிக்கலாமா? பசங்களை காட்டி எப்பவுமே கொடுக்க மாட்டோம், வாங்கிக்குவோம். அதனால ரிவெஞ்ச் வாங்குறீங்க. சரி, அவ்வளோதானே. ஒரு 2 கொஸ்டின் முடிஞ்சிச்சா? சரி, நான் ரீசெண்டா யாரை பழி வாங்கினேன்? ரீசெண்டா வந்து பழி வாங்கினது பார்த்தீங்கன்னா எனக்கு 3 சொல்லு. 3ஆ? 2. இல்ல 3. 2 வச்சுக்கலாமா? அதான் நீ சின்ன வயசுல இருந்து கூடவே இருக்கல. சரி, நீ ஒருத்தர் பழி நான் பிடிச்சவங்கள தான் வாங்குவேனா? ஆமா. இல்ல அது எனக்கும் தெரியும். நீ இவ்வளோ இல்ல பிடிச்சவங்களும் அதான் ஏன்னா நீ அதான் ஏதாவது அன்பை பழகுற. அந்த அன்பை பழகணும் ஏதாவது ஏமாத்துன்னு வச்சுக்கோ, நீ ரிவெஞ்ச் வாங்க விட மாட்டேன். நீ இதை
அது சொல்றது ஃபர்ஸ்ட் அவங்க பாதிப்பாங்களா? பாதிப்பாங்க. நானே நீ பாதிக்க மாட்ட, அவங்க பாதிப்பாங்க. அப்படியா? அவங்க நீ பாதிப்பு இடத்துல சொல்றேன். அதான் 3 எனக்கு இன்ஸ்டியூஷன் வந்து 3 இன்ஸ்டியூஷன் சொன்னல. எனக்கு வந்து மூணுமே வந்து எப்படின்னா டிஃபரெண்டா சொல்லுமா? டிஃபரெண்ட் இல்ல. யார் பேரும் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஆனா எனக்கு தெரியல, நான் வாங்கியிருக்கேன். அது உனக்கும் தெரியல, அது என்னன்னு சொல்லு, நான் கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேர் சொல்ல மாட்டேன். அதான் நானும் சொன்னேன், சொல்றா. ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, ரொம்ப பழியவங்க நினச்சின்னு வச்சுக்கோ, எவ்வளோ செலவானாலும் பணத்தை இறைச்சி பழி வாங்கிடுவாங்க. எந்த எஸ்ட்ரீம் அது. அப்படியா? பணத்தை செலவு பண்ணி யாரை பழி வாங்கினேன்? பணத்தை செலவு பண்ணி அவங்களுக்கு எந்த எஸ்ட்ரீம் இருக்கிறதே பெரிய இது வந்து இப்போ சொல்லுவாங்க, ஜெயிலுக்குள்ள பண்ணிடுவேன். என்னோட என்ன பயமுறுத்தாங்க. அது மாதிரி எஸ்ட்ரீம் பண்ணியிருக்க நீ. அப்படியா? யாரு யாருங்க மாட்டேன், அது உனக்கு தெரியும். ஓகே ஓகே, ஜெயிலுன்னு கேட்டது நான் வந்துச்சு. ஓகே. செகண்ட் சரியா? செகண்ட் வந்து ஒன்னே டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க, அவங்க ஏதாவது தப்பு பண்ணிப்பாங்க, இந்த அவங்க கூட இருந்திருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு நீ அவங்கள வெளியே அனுப்பணும் அப்படி நினச்சின்னா நீ வந்து ஒன்று நீ ஏதோ பண்ணிக்கிட்டு அவங்க வெளியே அனுப்பிச்சிடுவேன். மீன்ஸ் மூணாவது நீ என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர் வந்து பிடிச்சவங்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன், அவங்கள வேண்டான்னு முடிவு எடுக்கவே மாட்டேன், எடுத்துட்டேன்னா அதுக்கு என்ன வேணா பண்ணுவேன். மூணாவது யாராக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அவன் வாங்கி கொடுத்து எதாக இருந்தாலும் சரி பிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவேன். அது எவ்வளவு ரிவெஞ்ச் வாங்கி கொடுத்து நான் வாங்கி கொடுத்த ஆசை வாங்கி கோல்டு வாங்கி கொடுத்துருக்கேன். சரியா? உனக்கு பழி வாங்கிட்டு தப்பு பண்ணிட்டேன், பழி வாங்க நினைக்கிறேன், இது வாங்கி கோல்டு வாங்கி கொடுத்துருக்கேன். எவ்வளோ பெரிய, அது ரொம்ப காஸ்ட்லி கோல்டுலாம். பிச்சு அவங்க போட்டு எங்கே தூக்கி போட்டுருவேன், அங்கே கொடுக்க மாட்டான், தூக்கி போட்டுருவேன். அதான் சொல்லுவேன். அது எவ்வளோ காசுன்னு தெரியும். அது எங்க அவனுக்கு கொடுத்தது எனக்கு கொடுத்தா எனக்கு வேல்யூ ரிட்டர்ன் கொடுக்குறது. அதுல மற்றவங்க தீப வெளியே எங்க சாப்பிட்டு வருத்தம், காசு இல்லை, காசு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுல வந்து நான் வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுத்தா நான் ஏன் அமைதியா இருக்கணும்? கஷ்டத்தை கொடுத்தா அப்படி கிடையாது. சம்டைம் வந்து இது எதிர்பார்ப்பு நடந்துடும். அவங்க ஒதுங்குன்னு வச்சாங்கன்னா கஷ்டத்தை கொடுத்தா ஒதுங்குவாங்க. அப்படியா? நாம் இது பண்ணிக்கணும். நீ கஷ்டப்பட கோவப்படுத்தக்கூடாது, நீ கோவப்படுத்தாதீங்க. உன்னை என்ன பண்ணுன? என்னைவா ஜாலியாக நான் அடிக்கிற இதைத்தான் நான் அப்படி சொன்னேன், வேற எதுவும் சொல்றா? அடிக்கிறேன் டெய்லி அடிக்கலங்க, அவன் போய் சொல்றானுங்க. கோவம் வந்து வச்சு லவ் பண்ற. எனக்கு வந்து நான் பழி வாங்கினேன், உன்னை வாங்கி. என்னைய வந்து வாங்கினதே கிடையாது, நான் லவ் பண்றல. நான் லவ் பண்றவங்கள தான் இத்தனை நாள் வாங்கியிருக்கேன்னு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நல்ல என்னைய மட்டும் வாங்க மாட்டேன். நானா வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிக்காது, பிடிச்சவங்க மட்டும் பழி வாங்க, பிடிக்காதான் பழி வாங்க மாட்டேன். பிடிக்காது என்ன பிடிக்காது இல்லை, அதெல்லாம் பழி வாங்க மாட்டேன். கடிக்கிற மாதிரி கண்டென்ட் இது மொக்கையா தான் இருக்கும், பரவாயில்ல. ஆனா என்ன இதுல இருந்து என்ன தெரியும்னா, நான் ரொம்ப பேட் கேர்லா இருக்கு. இல்ல ரொம்ப குட் கேர்ள். ஆனா ரிவெஞ்ச் பண்ணிட்டு நினைச்சா பேட் கேர்ள் ஆயிடுவா. அதே மாதிரி உங்க வீட்டுல வந்து யாராவது இருந்தாங்கன்னா, உங்க ஒண்டாட்டி இந்த மாதிரியான்னு கேக்குறான். இல்ல சப்போஸ் இருக்கலாம், இப்படியான்னு கேக்குறான். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சப்போஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட் போடுங்க, இல்லைன்னு நினைச்சீங்கன்னா கிரீன் கலர் ஹார்ட் போட்டுருங்க. ஆனா வந்து இவனை வந்து நான் என்ன ரிவெஞ்ச் பண்ணணும்? ஏன்னா ரொம்ப வந்து நீ சோத்துல உப்பு போடுறீங்களா, அது ரிவெஞ்ச் இல்லையா குழம்புல? சாரி எனக்கு கோவப்பட்ட ஃபர்ஸ்ட் வச்சுட்டு வரேன். பாய், நாளைக்கு ஒரு வீடியோல பாக்குறோம். பாய், லவ் யூ.